நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு என்னெல்லாம் செய்வோம்? ஹெல்தியா ஃபுட் சாப்பிடுவோம், ஜிம்முக்கு போவோம், டெய்லி வாக்கிங் போவோம். இதெல்லாம் சூப்பர். ஆனா இதையும் தாண்டி நம்ம ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? நம்ம கூட இருக்கிற மனுஷங்க. நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, நம்ம கூட இருக்கிற சில மனிதர்களுக்கு நம்ம வயசை வேகமா அதிகப்படுத்துற சக்தி இருக்குது. சமீபத்துல நடந்த ஒரு பெரிய அறிவியல் ஆய்வு இதை தெளிவா சொல்லுது. நம்ம உடம்ப எப்படி இவங்க சீக்கிரமாவே முதுமை அடைய வைக்கிறாங்க? யார் இந்த மனுஷங்க? இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அமெரிக்காவோட ஒரு முக்கியமான அறிவியல் இதழான ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த நேஷன் அகாடமி ஆஃப் சயின்சஸ் ஒரு அதிர்ச்சியான ஆய்வை வெளியிட்டு இருக்காங்க. 2600க்கும் அதிகமான பெரியவங்க கிட்ட இந்த ஆய்வை நடத்தியிருக்காங்க. இதுல ஹாஸ்லர்ஸ்னு ஒரு புது வகை மனிதர்களை இவங்க அடையாளம் காட்டுறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, எப்போதும் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி மன உளைச்சலை தரவங்க தான் இந்த டாக்ஸிக் பீப்புள். நம்மள 10 பேர்ல 3 பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆளாவது கண்டிப்பா தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ சயின்டிபிக்கா என்ன நடக்குதுன்னு பாப்போம். நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் எப்படி முதுமை அடையுதுன்னு தெரிஞ்சுக்க ஆய்வாளர்கள் எபிஜெனெட்டிக் கிளாக்ஸ்னு ஒரு முறையை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த எபிஜெனெட்டிக் கடிகாரம்னா என்ன? இது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பயாலஜிக்கல் கடிகாரம். நாம சந்தோஷமா இருக்கோமா இல்ல டென்ஷனா இருக்கோமான்னு பார்த்து நம்ம செல்களோட தேய்மானத்தை இது கணக்கு பண்ணும். இந்த ஆய்வின்படி இது மாதிரி டென்ஷன் தர டாக்ஸிக் பீப்புள் கூட நீங்க இருந்தீங்கன்னா உங்க கடிகாரம் வேகமா ஓடி நீங்க உண்மையான வயசை விட 9 மாசம் முதியவங்களா ஆயிடுறீங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு பிரச்சனை தரும் உறவும் உங்க வயசை 1.5% வேகமா கூட்டிக்கிட்டே போகுது. இது ஏன் நடக்குது தெரியுமா? நம்ம குரோமோசோம்களின் நுனியில டீலோமியர்ஸ்னு ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்கும். மன அழுத்தம் தரும் நண்பர்களோட பழகும் போது அந்த கவசம் சீக்கிரமா சுருங்கிடுது. அதனால செல் அழிவு ரொம்ப வேகமா நடக்குது. இது கூடவே கார்டிசோல்னு ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல அதிகமா சுரந்து ரத்த நாளங்கள்ல பாதிப்பையும் வீக்கத்தையும் உண்டாக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மூளை எப்போதுமே ஒரு ஆபத்துல இருக்கிற மாதிரி பதட்டத்திலே இருக்குமாம். அதாவது ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட்லே இருக்குமாம். அதனாலதான் தலைவலி, தூக்கமின்மை, செரிமான கோளாறு எல்லாம் வருது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வாழ்க்கை துணையை விட நம்ம வீட்டுல இருக்கிற அம்மா, அப்பா இல்லைன்னா பிள்ளைங்க கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா அது நம்ம உடம்ப இன்னும் வேகமா பாதிக்குதுன்னு இந்த ஆய்வு சொல்லுது. இப்போ நீங்க கேட்கலாம், அப்ப என்ன செய்யறது? அந்த மாதிரியான பீப்புளை அவாய்ட் பண்ணிடலாமான்னு கேட்பீங்க. இந்த ஆய்வோட முக்கிய ஆசிரியர் பியோங் கியூங் லீ சொல்றது ஒண்ணுதான். அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் கட் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்ல, ஆனா ஒரு பவுண்டரி வகுத்துக்கோங்க. டாக்ஸிக் பீப்புள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. அதே சமயம் வாழ்க்கை ரொம்ப சின்னது. அதனால உங்களை சுத்தி உங்களுக்கு பிடிச்ச, உங்களை உற்சாகப்படுத்துற பாசிட்டிவ் மனிதர்களை வச்சுட்டு நிம்மதியா ஆரோக்கியமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம வாழ்நாளை நீட்டிக்க சத்தான உணவு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம மனசை நிம்மதியா வச்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். எல்லாரையும் மாத்த முடியாது, ஆனா யாரு கூட அதிக நேரம் செலவழிக்கணும்னு தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.